இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்கலான்னா, என்னோடய ஸ்டூடியோ, அதை இன்றைக்கி யார் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க, இன்றைக்கி என்னெல்லாம் ஆர்டர்ஸ் எனக்கு இருக்குது, அது எப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் பேக் பண்ணுறேன், இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இதுதான் என்னோடய ஸ்டூடியோ. என்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் யூடியூப் சேனல் அபவுட் செக்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதில் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். நான் டிஃபார்ம் படிச்சிருக்கிறேன். எனக்கு ஃபார்மசிஸ்ட்டாக 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், அதுக்கப்புறம் மெடிக்கல் கோடராக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒர்க்கு தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அதில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. அதில் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டுருக்கும்போது தான் அப்போ தான் ரெசின் ப்ராடக்ட்ஸு, மினியேச்சர் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் இதையே ப்ராப்பராக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி கிளாஸ் முடித்து சர்டிஃபிகேட்டும் இப்போ வாங்கி வச்சாச்சு. யாருக்காச்சும் பார்க்கணும், அந்த சர்டிஃபிகேட்லாம் உண்மை தானான்னு பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் இப்போ ப்ரொஃபஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒர்க்கை. இவ்வளோ நாள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஆன்லைனில் பண்ணலை, ஆஃப்லைனில் இது மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஹோல்சேல் ஷாப்புக்கு கொடுக்குறது, இந்த அப்படி சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ தான் இந்த வருஷத்துலேருந்து ஆன்லைனுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். மற்ற சேனல்ஸை விட இந்த சேனலில் என்னெல்லாம் யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுலாம் நான் இப்போது சொல்லிடுறேன். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்கும், நீங்கள் நினச்ச ப்ரைஸ்லேயும் நினச்ச மாடல்ஸில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா கேம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ராடக்டை வாங்கிக்கலாம். அதில் அந்த கேம்ஸை வின் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே வீட்டில் இருந்துட்டு இந்த சின்ன சின்ன கேம்ஸ் முடிக்கிறதுனால நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி கேம்ஸ்லாம் அதில் இருக்குது. இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துட்டு நான் அந்த சேனலில் வச்சுருக்கேன். இது வந்துட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும், இல்லை வீட்டில் இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னு நினைக்கிறோம் லேடிஸ்க்கெலாம் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம் பற்றி நான் வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அதை ஓப்பன் பண்ணி வைக்கிற அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்துடலாம். அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னா, என்னோடய 3 வயசு பையன்தான் அந்த சீஃப் கெஸ்ட். அவங்க தான் இதை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க. இவங்க எனக்கு ரொம்பவே லக்கி. ஸோ அதனால் இவங்க தான் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க. அப்புறம் இன்னொரு சீக்ரெட் இருக்குது. அது என்னதுன்னா, இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலும் நம்ப முடியாது, நம்பவும் மாட்டீங்க. பட் ஆனால் இது என்னோடய ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படின்னா, அது ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வித் ப்ரூஃபோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு ஹாப்பி நியூஸ். எல்லாமே கேஷ் வச்சு தான் வாங்கினது இது. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, நான் சேர்த்து வச்சு என்னுடைய கையிலேருந்து போட்ட கேஷ் கிடையாது இது. ஸோ நான் கடனாகவும் யாருக்கிட்டே அந்த கேஷை எனக்கு வந்த கேஷ் அது எப்படி வந்துச்சு, என்ன டீட்டெயில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சீக்ரெட் என்னங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லோரும் பண்ணுற மாதிரியான அதே மாதிரியான ப்ராடக்ட்ஸை பண்ணுறதுக்கு நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணல. எல்லோரும் பண்ணுறத விட இன்னும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. அதனால் இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸை பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க, நான் ஃபாலோ தான் பண்ண சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.
எல்லோரும் பண்ணுற மாதிரியான நார்மல் ப்ராடக்ட்ஸ் கேட்குறவங்களுக்கும் அந்த மாதிரி நார்மல் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இல்லை இது மாதிரி நார்மல் ப்ராடக்ட்ஸ் வேணாம், இன்னும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு இன்றைக்கி ஆர்டர்ஸ்லேயும் ஒன்று இருக்குது, அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் ஒரு குட் நியூஸும் இருக்குது, அதையும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸில் இன்னும் பெஸ்ட்டான மாடல்ஸில் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். மற்ற சேனல்லலாம் போய் பார்த்துட்டு இது மாதிரி ப்ரைஸ் கேட்டுட்டு பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எந்த ப்ரைஸில் வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டான மாடல்ஸில் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். மற்ற இடத்துல கஸ்டமைசேஷன் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் ப்ரைஸ் அவங்க சொல்கிறதா தான் இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா கஸ்டமைசேஷன் எல்லாமே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, ப்ரைஸும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பெஸ்ட்டாக செஞ்சு தர முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறோம். ரொம்பவே முடிஞ்ச வரை கம்மியான ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறோம். இந்த கஸ்டமர் ஃபுல்லாக ரெட் கலர் தீமில் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டதுனால இது ஃபுல்லாமே ரெட் கலர் தீமில் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் எனக்கு ஓஷன் தீம் தான் வேணும், ஆனால் அதுலேயே இன்னும் யூனிக்காக வேணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 4-in-1 கிளாக்குன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன், தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன். இது எதுக்காக அப்படின்னா, இதில் ஒரு 4 டைப்பான ஒரு இது இருக்குது, அது நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓஷன் தீமில் வந்துட்டு இந்த மாதிரி யூனிக்கான ஒரு மாடல் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணது இந்த சேனலில் தான் இருக்கும். எப்படின்னா, இது வந்துட்டு ஒரு நார்மல் கிளாக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு நான் இதில் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃபோட்டோஸ் செட் பண்ணியும் நம்ம ஃபோட்டோ வால் கிளாக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இது அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி இடத்த மாற்றி அப்படி இல்லாமல் வச்சுக்கலாம். எந்த இடத்துல எந்த ஃபோட்டோ வேணும் அப்படிலாம் நம்ம எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். புதுசாக ஒரு ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று மூணாவது வந்துட்டு இது வந்து நைட் டைமில் வந்து க்ளோயிங் ஆகும். எப்படின்னா அந்த ரேடியம் இது யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நைட் டைம் வந்துட்டு அந்த ஒரு பவர் தெரியும் லைட்டாக. எந்த அளவுக்கு பவர் லைட் வெளிச்சம் படுது அப்படிங்கிறத பொறுத்து அது நைட் டைம் க்ளோயிங் ஆகும். அந்த ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ரொம்பவே யூனிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸை ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அதில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் ஒவ்வொரு மெமரபிள் வீடியோஸ் ஃபோட்டோஸும் வரும். அந்த மெமரபிள் மூமெண்ட்டை வந்து நீங்கள் 1 செகண்டில் ஒரு ஸ்கேனிங்கில் எடுத்து பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக அந்த மெமரபிள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம ஃபோனில் போய் தேடி பார்த்து அடிக்கடி எடுத்து பார்த்துட்ருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கேனிங்லேயே நீங்கள் அதுக்கான அந்த மூமெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த மாதிரியான இதில் இருக்குது. கஸ்டமர் ஃபேஸ் காட்ட வேண்டாம்னு சொன்னதுனால இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம், வேணான்னா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். இந்த ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு புதுசாக பாப்பா பிறக்க போகுது. ஸோ அந்த பாப்பா ஃபோட்டோவும் சீக்கிரமே ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, சேம் இதே மாதிரியான ஒரு மேக்னெட் டைப் ஃபோட்டோ மட்டும் ரெடி பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்க பாப்பா ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு 2 ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம். அந்த மேக்னெட் வந்து அவங்க இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இதில் இருந்து ஏதாச்சும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுத்து அவங்க ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்கேன் பண்ணும்போது அவங்களோட பெஸ்ட்டு மூமெண்ட் வந்துட்டு தெரியும். லெட்டர் கீ செயின் கேட்டிருந்தாங்க பாதி பேர், அவங்களுக்கு அது
யூனிக் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எதுக்காக அப்படின்னா ரெசின் ப்ராடக்ட்ஸு, மினியேச்சர் ப்ராடக்ட்ஸு, க்ளே ப்ராடக்ட்ஸு, பஞ்சிங் நீடில் ப்ராடக்ட்ஸு, பெயிண்டிங்கு, இந்த மாதிரி இன்னும் எக்ஸட்ரா இந்த மாதிரி இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது ரெசின் ப்ராடக்ட்ஸு, மினியேச்சர் ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால இப்போதைக்கு நான் மேக்ஸிமம் அதுதான் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாம் வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் 1 by 1 எல்லாமே பார்ப்பீங்க. எல்லாத்துக்குமே நான் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருவேன். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அதில் பார்த்து அது கற்றுக்கலாம். சொல்லியிருந்தேன்ல, அது என்னது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பொங்கல் வரைக்கும் வர ஆர்டர்ஸ் எல்லா ஆர்டர்ஸுக்குமே ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுக்குறோம், ஃப்ரீ ஷிப்பிங்கோட. ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொங்கல் வரைக்கும் தான் இருக்கும். பேக்கிங்கோட யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நானே யோசிச்சு ஒரு டிசைன் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரியான ஒரு இது பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஃப்ரீ கிஃப்ட்ஸே சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னு யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன கிஃப்ட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் வீடியோலேருந்தே எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுறவங்க, தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நான் எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் என்றைக்கு ரீச் ஆகிறாங்களோ அன்றைக்கி ஒரு 5 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கிஃப்ட்டு கொடுத்துருவேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாமே பேக்கிங் ஒர்க்கை பார்த்துடலாம். அப்புறம் இன்னொன்று என்ன இதுன்னா, என்னோடய ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இது வச்சுருக்கிறேன். என்னோடய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் 5000 ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சில்வரில் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிறேன். அடுத்து 10,000 அவங்க ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கோல்டில் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 15,000 ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு டைமண்ட் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் தான். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நானும் என்னால் முடிஞ்சதை செய்வேன். இது எப்படின்னா, நெக்ஸ்ட்டு அடுத்து 15,000 முடிஞ்சு அடுத்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து 5,000 ரீச் பண்ணும்போது அடுத்து மறுபடியும் சில்வர் கிஃப்ட்டில் ஃபஸ்ட் டைம் என்ன கிராமில் நான் கொடுத்தனோ அது அப்படியே டபுள் ஆகும். அதே மாதிரி கோல்டுலேயும் டபுள் ஆகும், டைமண்ட்லேயும் டபுள் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன கிராம் கொடுக்குறேனோ அது அப்படியே டபுள் ஆகும் செகண்ட் டைம். இந்த மாதிரி ரொட்டீனாக லைஃப் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது. ஒரு செலவு பண்ணுறதுலேயும் ஒரு நல்ல சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வேறு எந்த சேனல்ஸ்லையுமே கிடைக்காது. எப்படி என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் மூலிமா என்னோடய சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகும்ல. ஸோ என்னோடய சேனல்லேருந்து வர அமௌண்ட்டு அப்படியே உங்களுக்கு நான் இந்த மாதிரிக்கு கொடுக்குறதுக்காண்டி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே என்னால் இந்த சேனல் நல்லா க்ரோத் ஆகாமல் இருந்தாலும் என்னோடய ரெகுலர் கஸ்டமருக்கு கண்டிப்பாக என் கையில் இருந்தாச்சும் நான் அந்த காசை எடுத்து போட்டு அந்த மாதிரியான கிஃப்ட்டு நான் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதோட ஃபோட்டோஸ், ரிவ்யூஸ் எல்லாமே வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வீக்கெண்டில் சாட்டர்டே, சண்டே வந்துட்டு மார்னிங் 10 o'clock வந்து நான் இது பண்ணுவேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லாங் வீடியோஸ் மட்டும்தான் இந்த டைமு. ஷார்ட் வீடியோஸ் வந்துட்டு மேக்ஸிமம் டெய்லியுமே ஈவினிங்கில் வரும். ஈவினிங் 5 o'clock அந்த மாதிரி வரும். இவ்வளோ தூரம் பார்த்துட்டு எதுவும் கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் என்னவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டு போயிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும், அந்த ப்ராடக்ட்ஸுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.